என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, எத்தனை பேர் வீட்டில் என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயாச்சு அப்படின்னு டான்ஸ் ஆடுறீங்கன்னு தெரியல. ஆமாங்க, ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு. மண்டே டியூஸ்டே என்னென்ன குக் பண்ணேன் அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் லத்தூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவில் மண்டே டியூஸ்டே, அதாவது நேற்று இன்றைக்கி என்னென்ன குக் பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட் என்னோடய குழந்தையோட பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் பாக்ஸு, டின்னர் ஷேர் பண்ணல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னென்ன பண்ணேன் அதான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சோயாவில் இட்லி மாவு அரைச்சிருந்தேன். அதில் மீந்த மாவில் தோசை. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு லெமன் ரைஸ், கொஞ்சம் பட்டாணி வேக போட்டு ப்ரோட்டீனுக்காக கூட சேர்த்துருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியல், அதில் பொட்டுக்கடலை பொடி, பொட்டுக்கடலை கருவேப்பிலை சேர்த்து பொடி சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு பொரியலை கொஞ்சம் நியூட்ரிஷனல் ரிச் ஆக்கியிருக்கேன். கூடவே கொஞ்சம் பிக்கல், தயிர் சாதம். இதுதான் லஞ்ச் பாக்ஸு. ஹஸ்பண்டுக்கும் பொண்ணுக்கு 2 பேருக்கும் கொடுத்து விட்டது. இது டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரவை உப்புமா. அதுக்கப்புறம் நாகப்பழம் இப்போ சீசன். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும், அதனால் இன்றைக்கி பழம் வந்து நாகப்பழம். அதுக்கப்புறம் சோயா அண்டு கருப்பு கடலை, அதாவது கருப்பு ஐ இருக்கிற ஒரு காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஊற போட்டு அதில் ஒரு சுண்டல் மாதிரி. லஞ்ச் பாக்ஸ்க்கு சிகப்பு பம்கின் போட்ட ஒரு மூங் தாலில் பண்ண ஒரு தால். அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல், பாவக்காயில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி. வெறும் மாங்காயில் உப்பு போட்டு கொஞ்சம் சிப்ஸோட சாக்லேட்டோட பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாச்சு. நாங்களும் அதே தான் சாப்பிட்டோம், கூட எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணல. இது ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட். அவங்களுக்கு கொஞ்சமாக உப்புமா, கொஞ்சம் நாகப்பழம், நிறைய ப்ரோட்டீனுக்காக சுண்டல். அப்புறம் வெளியில் போயிருந்தோம், அதுக்காக ஒரு ஸ்நாக் மாதிரி கச்சோரி இது வாங்கி சாப்பிட்டோம். மத்தியானம் வந்து தான் வீட்டில் சாப்பிட்டோம். சேம் என்ன கொடுத்து விட்டனோ அதுதான், ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல. அப்புறம் பொண்ணுக்கு ஈவினிங் வந்தோடனே ஸ்நாக் வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டோட சீஸ் மாத்திரம் கொஞ்சம் ப்ராசஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். எத்தனை பேருக்கு இதை பற்றி ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் ஃபேக்ட்ரி ப்ரெட் கொஞ்சம் நல்ல ப்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் மைதா கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெட்டை வச்சு சீஸ் டோஸ்ட் பண்ணி கூடவே டேங்க் கொடுத்து பொண்ணோட ஈவினிங் ஸ்நாக் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி